ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் ஆனோடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, கொஞ்சமாக ஜாதி பத்திரி, கொஞ்சம் பட்டை, 10 மிளகு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த தேங்காய் கூடையே இதையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம முன்னாடியே வேக வச்சுருந்த சுண்டலை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சுண்டலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். நம்ம முன்னாடியே மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கடைசியாக நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.